Dear friends, good evening to all. General awareness question seriesல வந்து டுடே ஒரு 30 questions நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஸ்கஸ் பண்ற முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்கன்னா அந்த கொஸ்டின் மட்டுமே படிக்கக்கூடாது, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் ஓகேவா படிச்சிடணும். அது ஆப்ஷனில் கொடுக்குற எல்லா ஆப்ஷனுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நமக்கு தெரியணும் ஓகேவா. அப்போதான் வந்து ஒரு கொஸ்டின் படிச்சோம்னா அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் மினிமம் வந்து 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ண போகணும், டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி படித்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா வந்து அதுக்கு ரிலேட்டடாக எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கொஸ்டின் மட்டும் பார்க்க மாட்டோம், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே என்ன பண்ணலாம்னா டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இப்போ ஆல்ரெடி 30 கொஸ்டின்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி 30 செகண்ட்லேருந்து பார்ப்போம். பட் 30 செகண்ட்லேருந்து நம்ம வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். 10 கொஸ்டின்ஸ்லேருந்து மல்டிபிள் கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. பாருங்கள் ஃபர்ஸ்ட் 33 பாருங்க, கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் க்ரூட் ஆயில் பைப்லைன் கன்ஸ்ட்ரக்டட் இன் இந்தியா? சரிங்களா, க்ரூட் ஆயில் பைப்லைன் சரிங்களா. க்ரூட் ஆயில்னா என்னது, பெட்ரோல் சரிங்களா, பெட்ரோல் டீசல் அந்த பைப்லைன் தான். ஸோ எப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தா 1962 ஓகேவா. அது எந்த நேம்னு பார்த்தோம்னா வந்து நாகர்காட்டியா நுண்மதி பாருனி பைப்லைன். என்ன சார் நாகர்காட்டியா நுண்மதி பாருனி அப்படின்னா என்னன்னா, நாகர்காட்டியான்றது எங்க இருக்குன்னு கேட்டால் அஸ்ஸாமில் இருக்கு. ஸோ அப்போ அஸ்ஸாமில் இருந்து அப்படியே வந்து எங்க பாருனின்றது பீகார்ல இருக்கு சரிங்களா. அப்போ 1962ல நம்மளுக்கு வந்து 1167 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. அந்த ஃபர்ஸ்ட் க்ரூட் ஆயில் பைப்லைன் இன் இந்தியா. இதுதான் வந்து ஆசியாலே ஃபர்ஸ்ட் சரிங்களா. ஆசியாலே ஃபர்ஸ்ட் பைப்லைன் கேட்டாலும் இதுதான், நாகர்காட்டியா நுண்மதி பாருனி பைப்லைன் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆசியாலே கொண்டு வந்திருக்காங்க. எங்க இருந்து பார்த்தோம்னா வந்து நம்ம இந்தியாவில் அஸ்ஸாம்ல இருந்து அப்படியே வெஸ்ட் பெங்கால் வழியா வந்து அப்படி நம்மளுக்கு எது வரைக்கும் போதுன்னா பீகார். இப்போ வந்து அது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, உத்தரப்பிரதேசில் கான்பூர் வரை என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 1167 கிலோமீட்டர். எப்போ ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டால் 1962ல சரிங்களா. அதுக்கடுத்து 1966ல வந்து அது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தா இதுதான் வந்து என்னன்னா லாங்கஸ்ட் சரிங்களா. ஃபர்ஸ்ட் க்ரூட் ஆயில் அப்படின்னு பார்த்தா க்ரூட் ஆயில் பைப்லைன் பார்த்தா இதுதான் ஓகே, நாகர்கட்டியா நுண்மதி பாருனி. ஸோ 34th பாருங்க, எப்படி வந்து இந்த கொஸ்டின்ஸ்லேயே நம்ம ஒரு 3 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் 3 to 4 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் 33லே. நெக்ஸ்ட் 34 பாருங்க. வாட் வாஸ் த மேக்னிடியூட் ஆஃப் இந்தியன் ஓஷன் சுனாமி? சரிங்களா, சுனாமி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு ரொம்ப அதிகமாக என்ன பண்ணிச்சு, அடி வாங்கிருச்சு, ரொம்ப அதிகமாக வந்து மக்கள் இறந்துட்டாங்க. சுனாமி எப்போ வந்துச்சு, December 26, 2004 ஓகேவா. இப்போ சுனாமினா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் வந்து எப்போ நடந்துச்சுன்னு கேட்டால் December 26. எங்கே நடந்துச்சுன்னு கேட்டால் நமக்கு வந்து இந்தோனேஷியா இருக்குல்ல, நமக்கு வந்து இந்தோனேஷியாவில் வெஸ்ட் சைடு தான் நம்மளுக்கு என்ன நடந்துச்சு சரிங்களா. இந்தோனேஷியாவில் தான் நடந்தது. இந்தோனேஷியாவோட லெஃப்ட் சைடில் என்னது இந்தியன் ஓஷனில் தான் நம்மளுக்கு நடந்துச்சு. இப்போ சுனாமின்றது என்னதுன்னு கேட்டால் வந்து இப்போ வந்து பெருங்கடல், அதாவது வந்து இந்தியன் ஓஷனுக்கு அடியில் வந்து ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கும், பெரிய எர்த்குவைக் சரிங்களா. அந்த எர்த்குவைக் வந்து எங்க நடந்துச்சு, யாருக்கு இருக்குன்னு நமக்கு வந்து இந்தியன் ஓஷனுக்கு அடியில் வந்து என்ன இருக்குன்னு பிளேட்ஸ்லாம் இருக்கும். பர்மா பிளேட்ஸ்க்கும் இந்தியன் பிளேட்ஸ்க்கும் நடுவில் வந்து ஒரு நிலநடுக்கம் ஒரு ஃப்ராக்சர் நடந்திருக்கும் சரிங்களா. பூமிக்கு அடியில் பார்த்தோம்னா என்னது இருக்கும், பூமிக்கு அடியில் வந்து பெருங்கடலுக்கு அடியில் வந்து நிறைய பிளேட்ஸ் இருக்கும் சரிங்களா. அந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து எதனால் நமக்கு வந்து எர்த்குவைக் நடந்துச்சுன்னு கேட்டால் பர்மா பிளேட்டுக்கும் இந்தியன் பிளேட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு ஃப்ராக்சர் நடந்தனால தான் அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வெடிப்பு வந்திருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டால் கடலில் வந்து அந்த தண்ணி வந்து என்னது ரொம்ப அலை மாதிரி பெரு அலை மாதிரி அடிச்சிச்சு. அதுதான் என்ன சொல்லுவோம், சுனாமின்னு சொல்லுவோம். December 26. ஸோ எவ்வளோ அளவு வந்துச்சுன்னு கேட்டால் வந்து அது வந்து எப்படி அளவிடுவாங்க, சுனாமி வந்து எப்படி அளவிடுன்னு கேட்டால் மெர்கலி இன்டென்சிட்டி சரிங்களா. இது வந்து 9.1 to 9.3 வந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ மெர்கலி இன்டென்சிட்டி ஓகேவா. ஸோ எதெல்லாம் பாதிச்சுன்னு கேட்டால் மேக்ஸிமம் வந்து இந்தியாவோட என்னது ஈஸ்ட் சைடு ஃபுல்லாமே வந்து ரொம்ப பாதிச்சு. அதே மாதிரி இந்தோனேஷியாவோட வெஸ்ட் சைடு ரொம்ப அடி வாங்கிச்சு. ஸ்ரீலங்காவும் ரொம்ப பாதிச்சு, பங்களாதேஷ், அடுத்தது மேலே தாய்லாந்து, எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப பாதிப்பு வந்து ஏற்படுத்துச்சு ஓகேவா. ஸோ அதனுடைய அளவு பார்த்தோம்னா 9.1 to 9.3 வந்து அதனுடைய மேக்னிடியூடு இன் டர்ம்ஸ் ஆஃப் மெர்கலி இன்டென்சிட்டியில் வந்து அந்த அளவீடு வந்து சொல்லுவாங்க. சுனாமி அளவிடுற அந்த யூனிட் வந்து மெர்கலி இன்டென்சிட்டி 9.1 to 9.3 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 35th பாருங்க. In field of computing, what does ENIAC stand for? சரிங்களா, ENIAC என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, அப்ரிவேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான், எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன கேட்பாங்கன்னா RAM RAM என்னன்னு கேட்பாங்க, ரோம்
ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி, சரிங்களா? அது மாதிரி எம்ப்ரோம்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம். சிபியூனா என்னன்னு சொல்லி இது மாதிரி சின்ன சின்ன இதுதான் கேட்பாங்க. சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், பிரெயின் என்னது, பிரெயின் கம்ப்யூட்டர் ஆஃப் பிரெயின் என்ன சிபியூ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்பாங்க. பட் ஈஸியாக இருந்துச்சுன்னா அந்த ஷார்ட்கட் கீஸ் வந்து கேட்பாங்க, சரிங்களா? கண்ட்ரோல் F2னா என்னது, ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி, கண்ட்ரோல் F7னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க, சரிங்களா? இப்போ வந்து வேர்டு, நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு எக்ஸலில் வந்து எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் இருக்கும், சரிங்களா? Ctrl+Dனா என்னதுன்னா ஃபாண்ட் சைஸு, சரிங்களா? Ctrl+Fனா ஃபைண்டு, சரிங்களா? நமக்கு வந்து காப்பி பேஸ்ட் கீ எல்லாம் தெரியும். இது மாதிரி வந்து ஷார்ட்கட் கேட்பாங்க, ஷார்ட்கட் கீஸ் கேட்பாங்க. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து இது மாதிரி வந்து இது கேட்பாங்க, சரிங்களா? அப்ரிவேஷன்ஸ் வந்து கேட்பாங்க, ஓகேவா? ஸோ 36th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்டர்ஸ் ஆஃப் த எக்கனாமி ஹேஸ் ஹையஸ்ட் ஷேர் இன் இந்தியாஸ் ஜிடிபி? ஓகேவா? இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்போம், அதில் ஜிடிபி, ஜிஎன்பின்னு சொல்லி படிச்சிருப்போம். அது மாதிரி என்டிபி, என்என்பின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஜிடிபின்னு என்னன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஓகேவா? என்ன சார் ஜிடிபின்னா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம இந்தியா வந்து எவ்வளோ க்ரோத் ஆகுது, அந்த க்ரோத் ரேட் வந்து மெஷர் பண்ணுறது, சரிங்களா? இந்தியாவில் எவ்வளோ வந்து பணம் இருக்குது, இந்தியாவோட ஃபைனான்ஸ் எக்கனாமி வந்து டிட்டர்மைன் பண்ணுறது வந்து ஜிடிபின்னு சொல்லுவாங்க, ஓகே? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நமக்கு இந்தியாவில் வந்து எவ்வளோ வருமானம் வருது, ஸோ இந்தியாவில் வந்து எவ்வளோ முன்னேறிட்டு வருது, அதை பற்றி பேசுறது வந்து ஜிடிபி, எக்கனாமிக்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ ஜிடிபி வந்து இப்போ வந்து க்ரோத் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ரேட் எவ்வளோனா 6.8% சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இப்போ ஜிடியை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு 3 செக்டார் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து என்ன செக்டர்னு கேட்டால் அக்ரிகல்ச்சர், சரிங்களா? பேஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சரில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட், அக்ரிகல்ச்சர் நம்ம எவ்வளோ பண்ணுறோம், ஓகேவா? அது எல்லாமே அக்ரிகல்ச்சரில் வரும். செகண்ட் வந்து இண்டஸ்ட்ரி, சரிங்களா? தேர்ட் வந்து சர்வீஸ். ஸோ அப்போ வந்து நம்ம ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே என்னென்னா சர்வீஸ் பண்ணுறதுனால தான். சர்வீஸ்னு என்னது அப்படி, இண்டஸ்ட்ரினா ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு நம்ம வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, சரிங்களா? ஒரு பேப்பர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அப்படி எல்லாமே இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். சர்வீஸ்ன்றது என்னென்னா வந்து இப்போ சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக, சரிங்களா? சர்வீஸ் பண்ணுறது, ஓகேவா? அது எல்லாமே இப்போ மெடிக்கல்னா சர்வீஸ் பண்ணுற இதுதான், சரிங்களா? அது எல்லாமே என்னன்னா சர்வீஸில் வரும். ஸோ இப்போ சர்வீஸ்னால தான் நமக்கு இந்தியாவில் என்ன, ஏன்னா இந்தியாவோட மக்கள் தொகை அதிகம், அதனால வந்து சர்வீஸ் தான் நமக்கு என்னது மேக்ஸிமம் வந்து எஃபர்ட், மேக்ஸிமம் வந்து ஹையஸ்ட் ஷேர் தருது, சரிங்களா? சர்வீஸ்னால தான் நம்ம இந்தியாவோட ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. பட் இந்த டைம் கொரோனானால வந்து ரொம்ப எக்கனாமி வந்து குறைஞ்சிட்டு வருது, சரிங்களா? ஸோ மூடிஸ் அவங்க வந்து தான் வந்து ஃபிஸ்கல் மூடின்றவங்க அந்த ஒரு அனலிசிஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் வந்து நம்ம ஜிடிபி வந்து மெஷர் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தா ஜிடிபியில் வந்து 5th பிகம் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்குது, சரிங்களா? இந்தியா வந்து 5th பிகம் லார்ஜஸ்ட் எக்கனாமி. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஜிடிபி க்ரோத் ரேட்டில் யார் ஃபஸ்ட்டு இருப்பாங்கன்னு கேட்டால் யூஎஸ் தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, சரியா? ஸோ அது மாதிரி வந்து ரொம்ப ஹெல்த்தியஸ்ட், சரி வெல்த் ரொம்ப வந்து பணக்கார நாடு அப்படின்னு சொன்னோம்னா வந்து யாருன்னு பார்த்தா வந்து சுவிட்சர்லாந்து, சரிங்களா? அவங்க வந்து எக்கனாமியில சரி, இப்போ வந்து அவங்கள வளர்ந்த நாடுகள், ஓகேவா? நம்ம வந்து வளரும், இப்போ தான் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸாக நம்ம இருக்கோம். பட் அதெல்லாம் டெவலப்டு. சுவிட்சர்லாந்து தான் வந்து நம்பர் 1 ஸ்ட்ராங்கஸ்ட் ஹெல்த்தியஸ்ட்டாக இருக்காங்க, சரிங்களா? வெல்த்தியஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போ லோவஸ்ட் எக்கனாமி, சரிங்களா, அப்படின்னு பார்த்தோம்னா யாருன்னு கேட்டால் சவுத் சூடான். சூடான் வந்து லோவஸ்ட் எக்கனாமி, பட் ஸ்ட்ராங்கஸ்ட் இல்லை ரொம்ப அதிகமான எக்கனாமிக் இருக்குது சுவிட்சர்லாந்து, சரிங்களா? இந்தியா வந்து எத்தனை இடத்துல இருக்குன்னு எக்கனாமிக் கேட்டால் 5th இடத்துல இருக்குது, சரிங்களா? இப்போ 2050 வந்து பார்த்தோம்னா வந்து இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கும், சரிங்களா? ஸோ வேற என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா வந்து ஜிடிபியோட க்ரோத் ரேட் கேட்பாங்க. க்ரோத் ரேட் வந்து 6.8%, ஓகேவா? ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஓகேவா? ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ், சரி என்னென்ன செக்டர்ஸ் வருதுன்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ். ஸோ சர்வீஸ்னால தான் நம்மளுக்கு என்னது ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்க, F7 key is commonly used in Microsoft programs such as Microsoft Word, Outlook அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ இப்போ வந்து F7 key எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? சாதாரணமாக F7 key எதுக்குன்னா வந்து செக்கிங் ஸ்பெல்லிங்ஸ் அண்ட் கிராமர், சரிங்களா? டேரெக்டாக நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து F7 கிளிக் பண்ணால் நம்ம எழுதியிருக்கிற சென்டென்ஸ் வேர்டோட ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ 38th கொஸ்டின் பாருங்க. த நேஷனல் கேம் ஆஃப் பூட்டான், சரிங்களா? பூட்டானோட இப்போ இந்தியாவோட நேஷனல் கேம் கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்லிவிடுவாங்க, ஹாக்கின்னு சொல்லிவிடுவாங்க. பட் வந்து நம்மளுடைய பார்டர், சரிங்களா, நம்மளுடைய பக்கத்து கண்ட்ரி யார், பூட்டான், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்டர் நம்ம நியர்பை கண்ட்ரி யார், பூட்டான். ஸோ பூட்டானோட நேஷனல் கேம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பூட்டானோட நேஷனல் கேம் கேட்டால் ஆர்ச்சரி, ஓகேவா? பட் இதே கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஸோ பூட்டான் போல் வேறு எல்லாமே என்னன்னு சொல்லி படிச்சிடலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு பூட்டானை பற்றி கொஞ்சம் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து படிச்சிருவோம். இப்போ பூட்டானோட இது நேஷனல் கேம் வந்து ஆர்ச்சரின்னு சொல்லிட்டோம். அது மாதிரி வந்து பூட்டானோட கரன்சி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கரன்சி என்னன்னா வந்து என்ன சொல்லலாம், நகுல் ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகுல் ட்ரம், NGULTRUM, ஓகேவா? ரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ரம் வந்து பூட்டி வச்சிருக்கோம். பூட்டான்னா ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நகுல் ட்ரம். ஓகேவா, பூட்டான் இஸ் நகுல் ட்ரம்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்தியன் ருப்பியும் அங்கே வந்து என்னது, ஓகே இந்தியன் ருப்பியும் அங்கே யூஸ் பண்ணலாம் போயிட்டு. பூட்டானோட கரன்சி என்னன்னு கேட்டால் ரம் லாஸ்ட் வந்து RUMனு முடியும். ஸோ இப்போ ரம்மை வந்து நம்ம பூட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து அவருடைய பிஎம். சரிங்களா, பூட்டானோட பிஎம் யாருன்னு கேட்டால் வந்து லோட்டாய் ஷேரிங், டி ஷேரிங் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, அப்போ வந்து பூட்டான் வந்து பூட்டி வச்சுட்டா நம்ம ஷேர் பண்ணலாம், பூட்டை வந்து ஷேர் பண்ணலாம், பூட்டை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎம் வந்து லோட்டாய் ஷேரிங்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்மளுடைய கேபிட்டல், ஓகேவா, பூட்டானோட கேபிட்டல் பார்த்தா திம்பு. ஓகேவா, THIMBPHU திம்பு. ஓகேவா, திம்பு பூட்டான். ஓகே, பூட்டான் BHU வரும், திம்புக்கு PHUன்னு வரும். அப்படி ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம். அப்போ வந்து கரன்சி கேட்டால் நகுல் ட்ரம், அடுத்து வந்து கேபிட்டல் கேட்டால் திம்பு, பிஎம் யாருன்னு கேட்டால் ஷேரிங். ஓகேவா. ஸோ பூட்டான் எங்கே இருக்குன்னு கேட்டால் வந்து எதுக்கு நடுவில் இருக்குது, பூட்டானோட பார்டர் யாருன்னு கேட்டால் வந்து என்னென்ன ஸ்டேட் வந்து பார்டரில் இருக்குன்னு கேட்டால் அது வந்து என்னது, அருணாச்சல் பிரதேஷ்க்கும் சிக்கிமுக்கும் நடுவில் வந்து சிக்கியிருக்கும். ஓகேவா, அருணாச்சல பிரதேஷ்க்கும் சிக்கிமுக்கும் நடுவில் தான் பூட்டான் இருக்கும். சரிங்களா, கீழே யார் சவுத்தில் யார் இருக்கான்னு கேட்டால் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் அஸ்ஸாம் இருக்கும். சரிங்களா, அஸ்ஸாமும் வெஸ்ட் பெங்காலும் இருக்கும். ஸோ 4 இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கவர் பண்ணியிருக்கு. அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம், அடுத்து வந்து வெஸ்ட் பெங்கால். ஓகே, அடுத்து நமக்கு வந்து அஸ்ஸாம். இது 4மே வந்து 4 ஸ்டேட்டும் வந்து பூட்டானோட பார்டரில் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நேஷ்னல் கேம் ஆஃப் பூட்டான் வந்து ஆர்ச்சரி. அது மாதிரி டிஃப்ரெண்ட், இப்போ வேறு கண்ட்ரியோட நேஷ்னல் கேம் வந்து படிச்சிடலாம். நம்ம பார்டரில் இருக்கிற கண்ட்ரியோட நேஷ்னல் கேம்ஸ் படிச்சிடலாம். நேபாள். சரிங்களா, நேபாளோட நேஷ்னல் கேம் என்னதுன்னு கேட்டாங்க நேபாள். அப்போ வாலிபால், பால் அப்படின்னு வச்சுக்கோங்க. நேபாள்னா வாலிபால். சரிங்களா, அது மாதிரி ஸ்ரீலங்காவும் அதே தான், வாலிபால் தான். ஓகேவா. அடுத்து சைனானது வந்து டேபிள் டென்னிஸ். ஓகேவா, சைனாவோட நேஷ்னல் கேம் யாருன்னு கேட்டால் டேபிள் டென்னிஸ். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது, இது எல்லாமே படிச்சுக்கலாம். அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேங்க்ஸ், 39th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேங்க்ஸ் பிரிண்ட்ஸ் த கரன்சி நோட்ஸ் இன் இந்தியா. சரிங்களா. ஸோ இப்போ இது எல்லாருக்குமே தெரியும், கரன்சி நோட்டை யார் தான் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம அச்சடிக்க முடியும். கரன்சி நோட்டை யார் தான் கொடுக்க முடியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டீடைல்ஸ் வந்து ஃபுல்லாமே நம்ம படிச்சுக்கணும். ஓகே, RBI ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் 1951. சரிங்களா, ஒரு RBI ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ RBIயோட கவர்னர், சரிங்களா, யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, RBIயோட கவர்னர் யாருன்னு கமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அடுத்து RBI ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, அடுத்து RBI எங்கே இருக்குன்னு கேட்டால் எங்கே இருக்குது, மும்பையில் இருக்குது. சரிங்களா, இப்போ RBIயோட கவர்னர் யாருன்னு கேட்டால் நம்ம என்ன இந்த கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்க. RBIயோட கவர்னர் இப்போ கரண்ட் கவர்னர் யாருன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ரூபா நோட்லேயே அந்த கவர்னர் நேம் இருக்கும். அதை ஈஸியாக பார்த்து என்ன சொல்லிடுவாங்க, எழுதிடுறான். அது சக்திகாந்த தாஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, எல்லாமே கமெண்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 40th கொஸ்டின். During the phenomena of aphelion, the approximate distance between the earth and the sun. சரிங்களா, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில், சரிங்களா, எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லுவான்னு கேட்டால் 2 வச்சு சொல்லுவாங்க. எர்த்தும் சன்னும் வந்து இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் ஒரு நேமு, அதிகமாக இருந்துன்னா ஒரு நேம். சரிங்களா, ரொம்ப அதிக இப்போ சன்னும் எர்த்தும் வந்து ரொம்ப அதிக டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அப்பிஈலியன் சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ வந்து கொடுத்துனுக்கிறது வந்து அப்பிஈலியன். அப்பின்னா வந்து ரொம்ப ஃபாரஸ்ட். ஓகேவா, லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன், ஓகேவா, லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் தான் என்ன சொல்லுவாங்க, அப்பிஈலியன். இன்னொன்று இருக்கு, பெரிஈலியன் இருக்கு. பெரிஈலியனா கம்மியான டிஸ்டன்ஸ். சரிங்களா, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த்னா சொன்னா பெரிஈலியம். பெருசுனா சின்ன டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, பெரிஈலியம். அதே மாதிரி வந்து இன்னொன்று இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி சன்னு கிடையாது, எர்த்துக்கும் மூணுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு. சரிங்களா, எர்த்துக்கும் மூணுக்கும் வந்து பெரிஜி அப்பர்ஜின்னு சொல்லியிருக்கும், ஜீன் வரும். சரிங்களா, பெரிஜி அப்பர்ஜின்னு சொல்லி படிப்போம். பட் இந்த இடத்துல சன்னு கொடுத்துருக்காங்க. சன்னுக்கும் எர்த்துக்கும் வந்து அதிக தொலைவு இருந்துச்சுன்னா அது பேர் அப்பிஈலியன், கம்மியான தொலைவு இருந்துச்சுன்னா பெரிஈலியம். எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தலாம். இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்கிறது அப்பிஈலியன். சரிங்களா, கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது அப்பிஈலியம். அப்பிஈலியன்னா வந்து 150 கிலோமீட்டர், மில்லியன் கிலோமீட்டர். பட் பெரிஈலியன் எவ்வளோ வந்து 147 கிலோமீட்டர், அதை விட ஒரு 5 கம்மி. சரிங்களா, அப்போ என்னன்னா அப்பிஈலியன் கொடுத்தாங்கன்னா 152 கிலோமீட்டர், பெரிஈலியம்னு கொடுத்தாங்கன்னா 147 கிலோமீட்டர். 5 கம்மி பண்ணி எழுதிடணும், 147 பெரிஈலியன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 41 பாருங்க. த நாவல் சாணக்கியா விச் வான் த சாகித்ய அகாடமி அவார்ட் இன் 2019 வாஸ் இன் விச் லாங்குவேஜ். சரிங்களா,
இப்போ வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வந்து வருஷம் கொடுப்பாங்க. சரி, எதுக்காக கொடுக்குறான்னு கேட்டால் லிட்ரேச்சரில் வந்து ரொம்ப ஃபேமஸ், சூப்பராக இருக்குது, லிட்ரேச்சரில் அதிக புக்கு சேலாக இருக்கணும், ரொம்ப அதிக நம்பர் ஆஃப் இவர் வந்து படிச்சிருப்பாங்க. சரிங்களா, அந்த புக்ஸை படிச்சிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க, லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட அவார்டு தான் அது சாகித்ய அகாடமி அவார்டு இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கும். ஸோ அப்போ சாகித்ய அகாடமி அவார்டு வந்து சாணக்கியான்ற ஒரு புக்குக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த சாணக்கியான்ற ஒரு நாவல், அந்த நாவலை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டால் ஜாய் ஸ்ரீ கோசாமி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாய்னா சந்தோஷம். சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க சாணக்கிய புக்குன்னு, அவர் சந்தோஷமாயிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜாய் ஸ்ரீ கோசாமின்ற ஒருத்தர் எழுதினார். அவர் எந்த லாங்குவேஜில் எழுதுனான்னு கேட்டால் அஸ்ஸாம். சரிங்களா, அஸ்ஸாம்சி லாங்குவேஜில் என்னது எழுதியிருக்காரு. அப்போ வந்து சாணக்கியா வந்து எந்த லாங்குவேஜ்னு கேட்டால் அஸ்ஸாம்சி அந்த லாங்குவேஜுக்கு தான் வந்து கொடுத்தாங்க. சாணக்கியன்றது ஒரு நாவல், எழுதுனது வந்து ஜாய் ஸ்ரீ கோசாமி மகந்தா. ஓகேவா, நெக்ஸ்ட் 42nd பாருங்க. வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் டின்? சரிங்களா, டின்னோட சிம்பிள் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ வந்து நம்ம பீரியாடிக் டேபிளில் வந்து டின் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் எஸ்என்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் வந்து 50. சரிங்களா, 50 ஆஃப் சென்சுரி ஞாபகம் வச்சுக்கலாம், 50. சரிங்களா, 50 தான் டின்னோட அட்டாமிக் நம்பர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 43rd பாருங்க. What is the approximate speed of sound in a distilled water at 25 degrees Celsius? சரிங்களா, இப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்டு இப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்டு எதில் வந்து அதிகமாக இருக்கும்னு கேட்டோம்னா வந்து நமக்கு வந்து சாலிட்ஸில் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஸ்பீட் ஆஃப் சவுண்டுனா வந்து நம்ம வந்து பேசுறது வந்து உங்களுக்கு கேட்குது. எப்படி கேட்குது, நமக்கு வந்து ஏரில் வந்து ஏர் இருக்கிறனால தான். சரிங்களா, ஏர் மாலிகுல்ஸ் இருக்கிறனால தான் ஏர் மாலிகுல்ஸ் வழியாக பாஸ் ஆகிட்டு நமக்கு வந்து கேட்குது. கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஏர் மாலிகுல்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்னென்னா நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கேட்கும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஏர் மாலிகுல்ஸ் இருக்கணும். அப்போ சாலிட்னு எடுத்துக்கிட்டால் வந்து அதிக மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து சாலிடில் தான் எப்படி இருக்குன்னா வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கம்பேர் தென் லிக்விட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏர். ஓகேவா. அப்போ சாலிடில் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எதில் கேட்டிருக்கான்னு கேட்டால் வாட்டரில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, வாட்டரில் எவ்வளோ 1498 தான் இருக்குது. சரிங்களா, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் வந்து வாட்டரில் கேட்டால் 1498. அடுத்து சாதாரணமாக வந்து ஏரில் கேட்டாங்கன்னா வந்து 358 சம்திங் வரும், 368 சம்திங் வரும். ஓகேவா. ஸோ அதே வந்து வேக்யூமில் கேட்டால் வேக்யூமில் வந்து ஏர் மாலிகுல்ஸே கிடையாது. ஓகேவா, வெற்றிடம். ஸோ அப்போ வந்து ஏர் மாலிகுல்ஸே இல்லாத அந்த வேக்யூமில் வந்து நமக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் எவ்வளோனா 0. பட் ஸ்பீட் ஆஃப் லைட் எவ்வளோ 3.4 × 10⁶ கிலோமீட்டர்ஸ் மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லுவோம். பட் வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்டுன்றது வேற, லைட்ன்றது வேற. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வேக்யூம் என்னன்னா 0. ஓகேவா. ஸோ கொஸ்டின் நம்பர் 44 பாருங்க. Which of the following articles of the Constitution of India has a provision for the constitution of legislative in states? ஓகேவா. ஸோ அப்போ வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர்ஸ் இன் ஸ்டேட்ஸை பற்றி பேசுகிற அந்த ஆர்டிகல் வந்து 168. ஓகேவா, ஆர்டிகல் நம்பர் 168. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who was the founder of the city of Hyderabad? சரிங்களா, ஹைதராபாத் சிட்டியோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டால் வந்து நிசாம் உல் முல்க். சரிங்களா, நிசாம் உல் முல்க். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 47th கொஸ்டின் பாருங்க. Ethiopia's first satellite was launched from which country's space station in December 2019? சரிங்களா, டிசம்பர் 2019 வந்து எத்தோப்பியா வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து சேட்டலைட் எதுவுமே அனுப்பவே கிடையாது. சரிங்களா, அவங்களுடைய எத்தோப்பியான்ற ஒரு கண்ட்ரியோட ஸ்பேஸ் சேட்டலைட் வந்து இது வரைக்கும் அனுப்பதே இல்லை. அந்த சேட்டலைட் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது வந்து யாருன்னு கேட்டால் வந்து அவங்களுடைய சேட்டலைட் வந்து சைனா கிட்ட கொடுத்து அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. சரிங்களா, அப்போ சைனாவை பற்றி நம்ம டீட்டெயில் ஃபுல்லாமே தெரியணும். அது மாதிரி வந்து எத்தோப்பியா டீட்டெயில் ஃபுல்லாமே தெரியணும். ஓகேவா. சைனாவோட கரன்சி அண்ட் கேபிட்டல் என்னது பெய்ஜிங். ஓகேவா, கரன்சி என்னது yen. சரியா, எல்லாமே படிச்சுக்கணும். சரியா. அடுத்து 48 பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த அட்மாஸ்பியரிக் ஓஷன் இஸ் ஃபவுண்ட் இன் விச் லேயர் அட்மாஸ்பியர்? சரிங்களா, இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் இருக்கும். சரிங்களா, ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது வந்து அட்மாஸ்பியரிக் ஓசோன் வந்து எதில் அதிகமாக இருக்கும்னு கேட்டால் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் இருக்கும். சரிங்களா, செகண்ட் இருக்கிற இதில் தான் வந்து லேயரில் தான் வந்து நமக்கு ஓசோன் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது 49th கொஸ்டின் பாருங்க. மிஸ் யூனிவர்ஸ் 2019 இஸ் த நேட்டிவ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நேஷன்? அது வந்து ஆன்சர் வந்து பிரான்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் பிரான்ஸ் கிடையாது, சவுத் ஆஃப்ரிக்கா.
சரியா? அப்போ வந்து நமக்கு மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு எல்லாமே நம்ம என்னது படிச்சுக்கணும். சரிங்களா? இந்த டைம் வந்து யார் வந்து அந்த உமன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஜிகே ஃபுல்லாமே படிச்சுக்கணும். ஏன்னா வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் உமன் ரிலேட்டாக இருக்கிற ஜிகே கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. சரிங்களா? இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து யாராவது ஒரு உமன் வந்து நல்லா இது பண்ணியிருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த இயர், உமன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த இயர் வந்து யார்? ராணி ராம்பால். அது வந்து நமக்கு அடிக்கடி அந்த கொஸ்டின் வந்து கேட்டே இருப்பாங்க. அது மாதிரி வந்து நமக்கு உமன்ஸ் ரிலேட்டாக இருக்கிற எல்லா ஜிகேவும் படிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. யார் வந்து மிஸ் யூனிவர்ஸ் 2019, நெக்ஸ்ட் வந்து இப்போ 2019 மிஸ் யூனிவர்ஸ் 2020 யாரு, அவங்க எந்த ஸ்டேட், சரி எந்த கண்ட்ரி, அதுவும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மிஸ் இந்தியா யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க, மிஸ் வேர்ல்டு யாரு கமெண்ட் பண்ணுங்க ஃபார் 2020க்கு. ஓகேவா? இதெல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து 50 கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 50. பாட்டியாலி இஸ் த ஃபோக் மியூசிக் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்? சரிங்களா? இப்போ வந்து பாட்டியாலினா வந்து பிஹெச்ஏன்னு வருது. ஷார்ட்கட் எப்படி ஞாபகிக்கலாம்னு கேட்டால் அது ஒரு ஃபோக் டான்ஸ். பாட்டியாலி ஃபோக் டான்ஸ் வந்து இந்த ஃபோக் மியூசிக் வந்து எந்த ஸ்டேட்னு கேட்டால் வெஸ்ட் பெங்கால். ஓகே, பங்களார் இருக்காங்க, பாட்டி இருக்காங்கன்னு ஞாபகிக்கலாம். வெஸ்ட் பெங்காலோட ஃபோக் டான்ஸ் யாரு? பாட்டி பங்களா. ஓகேவா? வெஸ்ட் பெங்கால் பங்களான்னு ஞாபகிக்க, ஒரு பங்களாவில் பாட்டி இருக்கு. ஸோ அப்போ வந்து இதனுடைய சிஎம் அண்ட் கவர்னரும் படிச்சுக்கணும். வெஸ்ட் பெங்காலோட சிஎம் அண்ட் கவர்னர். வெஸ்ட் பெங்காலோட சிஎம் யாரு? மம்தா பானர்ஜி. ஓகேவா? அடுத்து வெஸ்ட் பெங்காலோட கவர்னர் யாரு? அதுதான் ரொம்ப முக்கியமே. கவர்னர் யாருன்னா ஜெகதீப் தன்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜெகதீப் 2019 இருக்காரு அவரு. ஜெகதீப். அப்போ ஜெகதீப் தன்கார்னு இருக்கும். கார். சரி, பங்களா என்ன இருக்கும்? கண்டிப்பாக கார் இருக்கும். அப்படி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜெகதீப். அப்போ ஜீப்பு காரும் இருக்கு பங்களால. ஓகேவா? பங்களால பாட்டு இருந்தால் அது வந்து ஃபோக் டான்ஸு. கார் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து கவர்னர். ஓகேவா? ஸோ அப்போ ஜெகதீப் தன்கார் தான் என்னன்னா கார் இருக்கு. ஓகே, வெஸ்ட் பெங்காலில் வந்து கார் இது, பங்களாவில் வந்து கார் இருக்குன்னு சொல்லி ஷார்ட்கட் வச்சு படிச்சோம். அவங்க தான் கவர்னர். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். பாக்தா பாரப், a tribal festival that is celebrated between the period of spring and summer, originated in state of. சரிங்களா? பக்தா பாரப். ஓகேவா? அப்போ ஜார்க்கண்டோட சிஎம் தெரியணும் நமக்கு. வந்து அடுத்து கவர்னர் யாருன்னு தெரியும். அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. என்ன ஃபெஸ்டிவல்னு கேட்டால் வந்து நம்ம ஸ்ப்ரிங் அண்ட் சம்மருக்கு நடுவில் வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒரு ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவல் பேர் வந்து பக்தா பாரப்ன்ற ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவல். சரிங்களா? ட்ரைபல் ஃபெஸ்டிவல்ன்றது வந்து அவங்க மலைவாழ் மக்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எந்த ஸ்டேட்டில் கொண்டாடணும்னு கேட்டால் ஜார்க்கண்ட். ஓகேவா? ஜார்க்கண்டோட சிஎம் அண்ட் கவர்னர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் எல்லாருக்குமே எல்லா கொஸ்டின்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கறத விட ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 61 பாருங்க. என்ன கான்செப்ட் கேட்டாங்க. இந்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். இன் விச் இயர் டிட் த கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட்ஸ், த ராம்சர் கன்வென்ஷன் கம் இன் டு ஃபோர்ஸ்? ஓகேவா? என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டால் ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்றது என்னதுன்னு பார்த்தா, ராம்சர்ன்றது வந்து ஈரானில் வந்து ஒரு இதுதான் சிட்டி தான் வந்து ராம்சர்னு சொல்லுவாங்க. ராம்சர் கன்வென்ஷன் வந்து 1971 வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டினா அந்த உடன்படிக்கை. ஸோ அப்போ இன்டர்நேஷனல் ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை கொண்டு வந்திருக்காங்க. ராம்சர் கன்வென்ஷன் என்னன்னா ஒரு வெட்லேண்டை ஃபுல்லாமே என்ன பண்ணணும், கன்சர்வேஷன் ஆஃப் வெட்லேண்ட்ன்றது என்னென்ன, லேக்கு, பயோஸ்பியர். ஸோ அப்போ வந்து ஒரு இயற்கை வளத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும். அந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கிற ஒரு உடன்படிக்கை, ஒரு ட்ரீட்டி கொண்டு வந்தாங்க. அந்த ட்ரீட்டி பேர் தான் ராம்சர் கன்வென்ஷன் சொல்லுவாங்க. அது எதுனா கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அந்த வந்து வெட்லேண்ட்ஸ் ஃபுல்லாமே நான் பாதுகாக்கணும். அப்போ வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க, இன்டர்நேஷனல் ஃபுல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ இந்தியாவில் எப்போ வந்து நம்ம கொண்டு வந்தான்னு பார்த்தா வந்து எப்போ வந்து எப்போ ஆக்ஷனுக்கு வந்துச்சுன்னு பார்த்தா 1982 வந்து வந்துச்சு. சரிங்களா? 1982 வந்து வந்துச்சு. பட் வேர்ல்டில் கேட்டால் 1971 வந்து 1975 வந்து என்னென்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கேம் இன் டு ஃபோர்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக வந்துருச்சு. இந்தியாவில் வந்து எப்போ வந்துச்சுன்னு பார்த்தா 1982 வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெட்லேண்ட்ஸை வந்து என்ன பண்ணாங்க. வெட்லேண்ட் என்னன்னா லேக்கு. ஓகேவா? அடுத்து வந்து சுந்தரபன் இது. ஓகேவா? ஸோ அப்போ காடுகள் அந்த மாதிரி வந்து ஒரு இயற்கை வளங்களை பாதுகாக்கிறத வந்து வெட்லேண்ட் பாதுகாக்கிற அந்த அமைப்பு பேர் தான் வந்து ராம்சர் கன்வென்ஷன். இந்தியா வந்து 1982 வந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து மொத்தம் எத்தனை வெட்லேண்ட் இருக்குது, எத்தனை சைட் இருக்குன்னு கேட்டால் வந்து 42 சைட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் எல்லாருக்குமே எல்லா கொஸ்டின்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக வந்து எல்லா கொஸ்டின்ஸும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.